ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவர், நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த சங்கத்தை மீட்டெடுத்தவர், எங்களை போன்ற எண்ணற்ற கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 2வது ஆண்டு குரு பூஜை விழா இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை செய்த அவருடைய மனைவி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கி, ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவரை ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருந்திருந்தால் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து செல்கிறார்களோ, அதைப்போல் 18 நாட்கள் விரதம் இருந்து இன்றைக்கு அவருடைய இந்த 2வது குரு பூஜை விழாவிலே எண்ணற்றோர் பயபக்தியோடு கலந்து கொண்ட ஒரே விஷயம், அவர் ஒரு தெய்வத்தன்மையை அடைந்து விட்டார் என்பதுதான் அது அர்த்தம் குறிக்கிறது. அந்த விதத்திலே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிளஸிங் எல்லா தரப்பட்டவங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஆத்மா அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.